வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சினம், கவலை, பேராசை இம்மூன்றும் வாழ்க்கைக்கு நன்மை தரும் வழிகளை அடைத்து விடுகின்றது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: சினம், கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வோம். மன வலிவு, உடல் வலிவு, முயற்சி மற்றும் அதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டும் இனம் இனி என்னிடத்தை எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, எச்செயலும் மூலம் எனும் எண்ணத்தாலாம் என்பதின்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 பாடல் கொடுத்திருக்காங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? விருப்பப்படலாம், ஆனா அதையே பேராசையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த ஆசைப்படுறோம், அதற்கு தடை வரும்போது அந்த நபர் மீது நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது. அந்த சினம் நம்மளை பாதிக்கும். அதே போல சினம் தவிர்த்துதான் வாழணுங்கிறாங்க சாமிஜி. சினம் செல்லாத விடத்துல நாம எல்லை கட்டும் போது அதுதான் நமக்கு ஒரு கவலையாக உருவெடுக்கிறது. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்மிடம் இருக்கக்கூடிய முரணான எண்ணங்கள் தான் அடுத்தபடியாக நமக்கு பேராசையை உருவாக்குகிறது. ஆசைன்னா என்ன? பேராசைன்னா என்ன? துன்பம் தரத்தக்க ஒரு எண்ணம் நமக்கு அதுதான் பேராசையாக உருவெடுக்கிறது. அப்போ பேராசையை நாம நிறைமனமாக மாற்றிக்கொண்டு வாழணும். சாமிஜி நமக்கு ஆசை சீரமைத்தல்ல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க, அதோடு பயிற்சியும் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். அத்தனை ஆசைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு நீங்க வாழும்போது ஒன்னோட ஒண்ணு மோதி ஒரு ஆசை கூட நிறைவேறாது. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு எழுதணும். அதை எழுதி சாமி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தற்சோதனை செய்து கொண்டு நாம ஒரு 1-2 ஆசைகள், நிறைவேறக்கூடிய ஆசைகள், அதுல எது ஒன்றோ அதை எடுத்துக்கொண்டு நாம அதற்கான வாழ்த்து காப்பு கொடுத்தா நாம நிறைவு பண்ணி கொள்ளலாம். சினம், நாம சினம் ஏற்பட்டா என்ன சொல்றாங்க சாமிஜி? பிளவுசை சினம், குருதி அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண்ணோய், தாது, மூளை வளமழிவு செய்யும். கோபம்ங்கிற ஒண்ணு சரியான வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஒண்ணு குடும்பத்திலேயும் சரி, சுற்ற ஊர் உலகத்துல நாம கோபக்காரரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பகுதி நம்ம கிட்ட நம்மளால நன்மை ஏற்பட்டா கூட யாரும் கிட்ட நெருங்க பயப்படுவாங்க. இது நம்ம புரிந்து கொள்ளணும். சினம்ங்கிறது ஒரு விலங்கின குணம் என்று சாமிஜி சொல்லுவாங்க. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சினத்தை நாம தவிர்த்து வாழணும். எவ்வளவு பேர் மேல நமக்கு கோபம் வருதுங்கிற ஒரு லிஸ்ட் போடணும். அந்த முதல் நபர் மேல 1 நாள் 2 நாள் பயிற்சி பண்ணா அடுத்தடுத்த நபர்களை அப்படியே பயிற்சி செய்யும் போது 1 வார காலத்துல இந்த சினத்தை தவிர்த்து நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல சாமிஜி கவலையை ஒழித்துதான் வாழணும் என்று சொல்றாங்க. கவலையும் இருக்கக்கூடாது. அந்த 4 விதமான கவலைகள் தான் நமக்கு ஏற்படும். அந்த கவலைகளை என்னன்னா உடனடியா தீர்க்கணும், தள்ளி போடணும், அலட்சியப்படுத்தணும், அனுபவித்து தீர்க்கணும். அப்போ இதுல நாம மனதில் ஏற்படக்கூடிய இந்த கவலை இந்த 4ல எதுங்கிறத நம்ம சீர்தூக்கி நாம பேராசையின்றி நிறைமனமாகவும் சினம் தவிர்த்து கவலை ஒழித்து வாழணுங்க. இதை நாம பயிற்சியின் மூலமாக சாமி கொடுத்த விளக்கங்களை உள்வாங்கி நாம சீர் செய்து கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.